ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடையில் போடுற கீரை போண்டா பார்க்க போடுறோம். அதுக்கு முதல்ல வெங்காயத்தை வெட்டிக்குவோம். அடுத்தது பச்சை மிளகாய் வெட்டிக்குவோம். இன்னைக்கு நான் 100 போண்டா போட போகிறேன். ஆனால் பெரிய போண்டா, டீ கடையில் போடுற போண்டா டீ கடையிலேயே தான் போடுறேன். அதுக்குள்ளே ஒரு டீ சாப்பிடுவோம். டீ கடை போண்டா போடணுன்னாக்கா டீ சாப்பிடணும்ல. 100 போண்டா போடுறதுக்கு ஒரு 3.5 கிலோ வெங்காயம் வெட்டியாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் வெட்டிக்கிறேன். நான் இப்போ 100 போண்டாக்கு 3.5 கிலோ வெங்காயம், 4 கிலோ பச்சை மிளகா வெட்டியிருக்கேன். எப்பயும் கீரையை வெட்டிட்டு தான் அலசணும். அலசிட்டு வெட்டக்கூடாது. இது அரைக்கீரை 3 கட்டு எடுத்துருக்கேன். நல்லா பெரிய பெருசாக. கிலோ வெங்காயம், 4 கிலோ பச்சை மிளகா, 3 பெரிய கட்டு அரைக்கிறேன். இப்போ இந்த கீரையை அலசிக்கலாம். உப்பு, சோடா உப்பு, சோம்பு, இது 3 தான் போடணும். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கக்கூடாது. எண்ணெயும் இதில் போடக்கூடாது. இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 100 போண்டா போடுறதுக்கு இது பாருங்கள், கண்ணன் கடல மாவு இது நான் எடுத்துருக்கேன். இது 1.25 கிலோ போடணும். 1.25 கிலோ கடல மாவு போட்டு 4 கிலோ அரிசி மாவு போடணும். இது நம்ம உப்பு, சோம்பு, சோடா உப்பு இதெல்லாம் போட்டோம். வேறு எதுவுமே நம்ம இதில் கலக்கலை. இது இப்போ நம்ம கடல மாவு போடணும். ரெண்டு கிலோ கடல மாவில் 4 கிலோ வர மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். 1.25 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ எவ்வளோ ஒரு 50 போண்டா போடணுமா, பெருசு பெருசாக போடணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டுங்க. இல்லை சின்னதாக வீட்டில் சின்னதாக போடணுன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 போடுங்க. அவ்வளோதான். 1 கிலோ வெங்காயம், ஒரு 1/2 கிலோ கடல மாவு, 100 கிராம் அரிசி மாவு போட்டு சோடா உப்பு, சோம்பு, உப்பு இது 3 போட்டு ஃபஸ்ட்டு கலந்து, அதுக்கப்புறமா கடல மாவு, அரிசி மாவு போட்டு கொஞ்சம் டைட்டாக கலந்துக்குங்க. இந்த கீரையில் தண்ணி இருக்கிறதுனால அப்பப்போ தண்ணி விடும். சரிங்களா? லூஸாக மாவு நீங்கள் வீட்டில் சின்னதாக போடுறதா இருந்தாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டைட்டாக கரைங்க. நான் கரைச்சி காட்டுறேன் பாருங்கள். அதே ஸ்டைலே பண்ணுங்கள். இப்போ கடல மாவு 1.25 கிலோ போட்டிருக்கேன். இப்போ இது கூட அரிசி மாவு ஒரு 4 கிலோ இதில் பாருங்கள். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவு தான் ஊற்றுவேன். அதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன். ஏன்னா கீரையில் தண்ணி இருக்கிறதுனால அது மாவு லூஸ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நல்லாவும் வராது. நீங்கள் போண்டா போட்டிங்கன்னா அது பகடாவாக மாறிடும். அதனால் மாவு டைட்டான பதத்தில் பனைஞ்சி பாருங்க. போண்டாக்கு மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு மாவு பதமாக வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு போண்டா சாப்பிட்டா நல்லா அழகாக வரும். இப்போ நான் அடுப்பு கட்ட போகிறேன். அடுப்பு கட்ட போனோம்னா என்னால் வயசு கொடுக்க முடியாது. அங்கே ஸ்டவ் சத்தத்தில் காது கேட்காது. நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரியாது. இப்போ பாருங்கள், அங்கே எரியிற அடுப்பு சவுண்டு இங்கே கேட்குது. அதனால் அங்கே வயசு கொடுக்க முடியாது. இங்கே பார்த்து
இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா வரலன்னா இல்லை கேள்வி கேளுங்க கமெண்ட்ஸில். பாய்.